So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about உங்களோட person like உங்களை பத்தி டுடே என்ன ஒரு சில தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற பத்தி நம்ம வந்து ஒரு டீல் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் இருக்கு when comes to the prayer and as well as when comes to the ரீடிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. And both written and the highlight பண்ண கமெண்ட்ல கொடுத்துப்பேன். And as well as இந்த வீடியோ லிஸ்ட்லயா இருக்கும். So let's start your reading now. Okay, so it has been like a very positive kind of a mindset, very positive kind of a mindset. ஸோ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஏதாவது பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னாலுமே சரி, அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ கிரஜஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயம் இருந்திருக்கு அப்படின்னாலுமே சரி, அண்ட் சில பேருக்கு வந்து லைக் நீங்க மேபி டேட் நம்பர் 6ல பிறந்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆரல்ஸ் நீங்க லைக் குட் பி நீங்க வந்து ஒரு ஜூன் ஜூலைல பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். எதிர் நீங்க நான் உங்களோட பர்சன். அண்ட் அதே மாதிரி நம்ம இங்க வந்து பார்க்குறப்போ, ரொம்ப ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில மைண்ட் செட்ல தான் இருக்காங்க உங்களோட பெர்சன். பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடந்திருக்கு, பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கு, இல்ல நல்லாவே போயிட்டு இருந்தா கூட, ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ், ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து லைக் கட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு சில நோட்ட நீங்க வந்து கொண்டு போயிருந்திருப்பீங்க. பட் என்னதான் நீங்க வந்து ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போயிருந்தா கூட, அப்பப்போ அந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சில விஷயம் சண்டை அப்படின்னு வரும்போது, அந்த பாஸ்ட்ட பத்தின ஒரு தாட்டாவே இருக்கும். அந்த பாஸ்ட்ட பத்தின ஒரு திங்கிங்காவே இருக்கும். பாஸ்ட்ல என்ன விஷயம் நடந்திருக்கோ, அத பத்தி டிஸ்கஸ் பண்றது, அத பத்தியே திருப்பி வந்து பேசுறது. ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது உங்க 2 பேருக்குள்ள கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னாலே, திருப்பி அந்த பாஸ்ட்ட பத்தின கம்பேரிசன், அந்த பாஸ்ட்ல இப்படி இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இந்த மாரி நீ பண்ண, அந்த மாரி நீ பண்ண அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் அவுட் பாயிண்ட்லயே இந்த கனெக்ஷன் வந்து அப்பப்போ நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு சில கிரட்ஜஸ் பாஸ்ட்ல ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னாலுமே சரி. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் எதுனாலுமே உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு சில ஃபைனல் எப்படி சொல்றது, லைக் ஒரு ஃபைனல் கான்வர்சேஷன் அதை பற்றி வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ தட் அந்த ப்ராப்ளம் அது அதோட முடிஞ்சிட்டு போட்டோம். லைக் அந்த ப்ராப்ளம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அதை பற்றின ஒரு டாபிக் பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த டாபிக் அதோட அது முடிஞ்சிரும். இனிமே அந்த டாபிக் பத்தி அத பத்தி அவங்களும் பேச போறது கிடையாது. அத பத்தி நீங்களும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஓவரால் அவங்க வந்து என்ன அப்டின்னா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, என்னென்ன பிளாக்கேஜஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க பாஸ்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ, அதுக்கு உங்களோட பெர்சன் சடனா ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சடனா ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சடனா அந்த பெர்சன் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இல்ல நீங்க யோசிக்காத ஒரு சில விஷயங்களாவும் அது இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ லைக் எப்படி இவங்க திடீர்னு இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? எப்படி இவங்க வந்து திடீர்னு இந்த மாரி ஒரு சில அ விஷயம் இவங்க எப்படி செய்றாங்க? அப்படின்ற மாரி உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாரி தான் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு அமையும். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க திடீர்னு எந்த ஒரு சில முடிவுகள் அவங்க வந்து எடுத்தா கூட, அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சில விஷயத்துல தான் வந்து போய் முடியும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து ஆ அந்த பிரச்சனைக்குரிய ஒரு சொல்யூஷனா தான் இருக்குமே தவிர்த்து, மத்தபடி அவங்க வந்து லைக் அவங்களா எதுவுமே ஐ மீன் எப்படி சொல்றது? ஆ உங்களுக்கு
நீங்க வந்து இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்காது. அவங்களாவே இறங்கி அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களா தான் அது வந்து இருக்கும். அத பத்தி வேணா உங்ககிட்ட வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் என்ன சில பிரச்சனைகள் இருந்திருக்கோ, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா அதோட முடிச்சிரலாம். இத பத்தி நம்ம திருப்பி வந்து பேச வேண்டாம். ஒரு சில பேட் மெமரீஸ் இருக்கு. ஒரு சில பேட் டேஸா இருந்திருக்கு பாஸ்ட்ல அப்டின்னா, அத பத்தின அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு ஒரு எரேஸ் ஒரு விஷயம் எரேஸ் பண்ற மாரி தான். ஸோ தட் அத பத்தி நம்ம திருப்பி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு சில கான்வர்சேஷன் நமக்கு ஒரு வாக்குவாதம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆறப்ப திருப்பி அங்க அப்போ அப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயத்துல தான் கொண்டு போய் முடியும். சம் கைண்ட் ஆஃப் கேசஸ் சில பேர் ஏதாவது ஒரு சில நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே, சடனா ஆல் ஆஃப் த சடன் இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, இந்த பெர்சன்ட்ட வந்து கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் அதே மாரி உங்களோட பெர்சன் ரொம்ப மெச்சூரா நெறைய விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப மெச்சூரா நெறைய விஷயங்கள வந்து எடுத்துட்டு போவாங்க. சில பேருக்கு உங்களோட பெர்சன் வந்து லைக் ஃபயர் எலிமெண்ட்டா இருக்கலாம். ஏன்னா, இங்க நான் நெறைய விஷயங்கள் வந்து பார்க்குறேன். ஃபயர் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் த எர்த் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து 3 கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் எலிமெண்ட். ஸோ இங்க வந்து டோரஸ், ஏரிஸ் அண்ட் கேப்ரிகானோட எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது? லைக் டாமினன்ட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். When it comes to the earth element, Taurus, Virgo and Capricorn. When it comes to the fire element, Aries, Leo and Sagittarius. And when it comes to the water element, Pisces, Cancer and Scorpio. ஓகேங்களா? ஸோ பட் இங்க வந்து லைக் அந்த ஒரு ரிஷப ராசியோட எனர்ஜிஸ் அண்ட் மேஷ ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி மகர ராசியோட எனர்ஜிஸ். இந்த 3 எனர்ஜிஸுமே ரொம்ப ரொம்ப டாமினன்ட்டா இங்க வந்து இருக்கு. இன்கேஸ் உங்களோட பெர்சனோ இல்ல நீங்களும் அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, தென் திஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். பட் இன்கேஸ் உங்களோட பெர்சன் அந்த எனர்ஜில இருக்காங்க, அவங்க அந்த ராசியில இருக்காங்க அப்படின்னா, தென் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சில ஆக்ஷன்ஸா தான் இருக்கும். அண்ட் அதே மாரி உங்களோட எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு எம்பரரோட ஒரு எனர்ஜி மாரி தான். தைரியமா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ வந்து ஹேண்டில் பண்றது, தைரியமா வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும், அத ஹேண்டில் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப கரேஜஸா, ரொம்ப போல்டா அவங்க ஒரு சில விஷயம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. பெர்சனலி அவங்களோட ஓன் லைஃப்னாலுமே சரி. அவங்க ஓன் லைஃப்ல நெறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வென் கம்ஸ் டூ கரியர் பார்ட்டா இருக்கட்டும், ஓன் லைஃபா இருக்கட்டும், அதுலயுமே இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சடனா ஒரு ஒரு ரீபர்த்தோட விஷயம் மாரி தான். சடனா ஒரு மாரி புதுசா ஒரு புது டைமென்ஷன்ல அந்த பெர்சன நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. ரொம்ப கரேஜஸா, ரொம்ப போல்டாவும் இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா, அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு எனர்ஜி. ஆக்சுவலா அந்த அந்த போல்ட் அண்ட் கரேஜஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க கிட்ட பார்க்கும்போது. இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தலகணமோ அந்த மாரி அவங்க வந்து எடுத்துக்கல. ஒரு விஷயத்த எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம்? என்ன மாரி அந்த விஷயத்த வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து குடுக்கலாம்? அப்படின்ற மாரி அந்த கண்ணோட்டத்துல தான் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் வே. ஸோ அதனால லைக் இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, டுடே அவங்களோட எனர்ஜிஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவ், ரொம்ப ஒரு போல்ட் ஆக்ஷன்ஸா தான் இருக்கு. அவங்க என்ன ஒரு சில விஷயம் இறங்கி பண்ணாலுமே அது 100% ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா இருக்கும். அண்ட் அவங்களோட எனர்ஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100% அவங்க எனர்ஜிய வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு வந்து சடன் கனெக்ஷன்ஸ் அந்த மாரி உங்க பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் அதே மாரி சடனா இந்த பெர்சனோட சைட்லருந்து இவ்ளோ ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்குறப்ப, நீங்களே ரொம்ப வந்து ஷாக் ஆயிருவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ யூ கைஸ் வில் பி கெட் ஷாக். இப்படி 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 இருந்த ஒரு பெர்சன் இவ்ளோ தூரமா சடனாவா இப்படி ஒரு சேஞ்சஸா அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க இருந்த கண்டிஷன வந்து பார்க்கும்போது, இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மா இந்த பெர்சன் வந்து மாறி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு சாத்தியமே இல்ல. ஆனா அந்த மாரி அவங்க வந்து மாறுறாங்க இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் வே அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த பெர்சனோட எனர்ஜிஸ் வென் கம்ஸ் டூ த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, அவங்க அகைன் அதுதான் உங்ககிட்ட இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்ப நல்லா ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன இன்னும் அவங்க வந்து ஒரு சீரியஸா அவங்க வந்து பார்க்கலாம். இந்த கனெக்ஷன்ஸ்க்குரிய ஒரு பிரையாரிட்டி என்ன? இந்த கனெக்ஷன்ஸ்க்குரிய அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு எமோஷனல் பாண்டா இருக்கட்டும். அண்ட் அதே மாரி லைக் அத கொண்டு போற ஒரு ஒரு விதமா இருக்கட்டும். அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த கனெக்ஷன்ஸ்க்காக இன்னமும் அவங்க வந்து நெறைய ஒரு சில ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்னவோ நெறைய ப்ராப்ளம்ஸ் எது இப்ப பாஸ்ட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் உங்க கூட நெறைய இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட பெர்சன் அ அடிக்கடி வந்து சேட் பண்றது, அடிக்கடி வந்து லைக் கால் பண்றது, மீட் பண்ண சொல்றது. ஸோ அந்த மாரி நெறைய
ஒரு சில எதிர்பார்க்காத விஷயத்த நீங்க வந்து உங்க பெர்சன் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பெர்சன் அவ்வளோ ஒரு சில வேலிடேஷன் உங்களுக்காக வந்து குடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் அதே மாரி நெறைய சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் வேல அலைன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ கான்வர்சேஷன்ஸ் அங்க வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அடிக்கடி பேசுறதா இருக்கட்டும், மீட் பண்றதா இருக்கட்டும், 24/7 உங்ககிட்ட அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதா இருக்கட்டும், உங்களோட மெசேஜா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து அவங்களாவே இனிஷியேட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாரி லைக் என்னன்னா, இந்த பெர்சன் இந்த செக்மெண்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஒரு போல்டா இருக்காங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பெர்சன் வந்து ஒரு எமோஷனலாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இட் இஸ் நாட் அவங்க வந்து ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க திங்க் பண்றாங்க. லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு கிடையாது. போத் ஆர் தேர். எமோஷனல் வேல எமோஷனலாவும், லாஜிக்கலான விஷயத்துல லாஜிக்கலாவும் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த எனர்ஜிய வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணலாம். பை யுவர் பெர்சன் ஓகேங்களா? ஸோ உங்களோட எனர்ஜியோட உங்க பெர்சனோட எனர்ஜி இட் இஸ் பி லைக் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி வெரி கரேஜஸ், வெரி வெரி போல்ட். நீங்க போல்டா இருக்கிறத விட உங்க பெர்சனோட எனர்ஜி ரொம்பவே வந்து போல்டா இருக்கு. எஸ் நீங்களுமே வந்து ஒரு போல்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். பட் உங்க பெர்சன் உங்களுக்கும் மேல இந்த சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப போல்டா இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். ரியலி இட் இஸ் a very positive and super reading. ஸோ தீஸ் ஆர் த எனர்ஜி ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அது நான் தமிழ் டேலண்ட் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். And next thing guys, for any kind of fun like prayers and as well as for any kind of a reading and any kind of a energies crystals நீங்க வந்து purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் and என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. both the detail ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். and as well as இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும். you can check with it. So see you guys in the next reading and as well as like இது போல மல்டிபிளேஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அந்த செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல போய் பாருங்க. இது போல எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையவே நீங்க வந்து பார்க்கலாம். and as well as உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு them. Okay, so see you guys in next video and love you all. Take care. Bye bye. Stay blessed, stay happy. Bye bye.